அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிராமத்து மனசம். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோழி குஞ்சுட்டி நீட பார்த்தீங்கன்னா 33 நாள் ஆக போகுது. கோழி குஞ்செல்லாம் நல்லா ஆக்டிவாக இருக்குது, நல்லா வளர்ந்துட்டு வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம எப்போ செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டாக செஞ்சிடணும். ட்ரிங்கர் நல்லா எடுத்து வாஷ் பண்ணி சுடு தண்ணி ஊற்றி வச்சிடலாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீடர்லேயுமே அந்த நம்ம ஃபீடர் போட்டு வச்சிடலாங்க. ஏன்னா கோழி குஞ்சு நல்லா வளர்ந்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அதுக்கு தீனி டப்பாவில் தீனி இருந்தே இருக்கணும். தீனி இல்லையா அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று கொத்தறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு காலையில் சாயந்தரம் தண்ணி வைக்கிறத தவிர்த்து இடையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணைக்குள்ள கோழி குஞ்சுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கோழி குஞ்சு நல்லா வளரும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று கொத்திக்கி, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குட்டா கொண்டுக்கிற போதும் கொத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொத்திருச்சு அப்படின்னா 1-2னா பிரச்சனை இல்லை, நம்ம எடுத்து ரெடி பண்ணிடலாம். இந்த 400 குஞ்சு 500 குஞ்சு விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குஞ்சு தான் இருக்கிற மாதிரி தெரியும் இன்னைக்கு பார்த்தா. நாளைக்கு அடுத்த நாள் பார்த்தா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 குஞ்சு 20 குஞ்சு கொத்தி இருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு நேரத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா குளிர் இருக்கிறங்காட்டி நம்ம அந்த எப்பவும் போல் கறிப்பானையை போட்டு வச்சுட்டுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்க ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.